நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கலந்துரையாட போறோம் அப்படின்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட கலந்துரையாட போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பா ஆயிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான பல்வேறு வகையான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இப்போ கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா அயோத்தியில ராமர் கோவிலை கட்டி தேர்தல் வியூகங்கள் எல்லாமே வகுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி ஒரு வெளியே வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தலுக்காக தொகுதி பங்கீட்டு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. யார் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தொகுதி பங்கீட்டு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதோட சேர்த்து நமக்கு இன்னொரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து ஒரு சில செய்திகள் வந்துச்சு. அது என்ன செய்தி அப்படின்னா, எப்படியாச்சும் நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவனை வந்து தன் பக்கம் இழுத்து போடுவதற்கான வேலைகளை பாருங்க அப்படின்ற மாதிரி தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி வர வெளியே வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக வெளியே வந்தாங்க. அப்பையும் கூட இந்த பேச்சு பயங்கரமாக ஓடிச்சு. எப்படியாச்சும் திருமாவளவன் வந்து தன் பக்கம் இழுக்க பாருங்க அப்படின்ற மாதிரி பேச்சு ஓடிச்சு. இப்பயும் அதே மாதிரி தான். ஸோ சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, திருமாவளவன் மேலேயே இந்த கண்ணு இருப்பதற்கான காரணங்கள் என்ன, எப்படியாச்சும் நம்ம பக்கம் தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அனைத்து கட்சிகளும் முயற்சி செய்ய வேண்டிய தேவைகள் என்ன, காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட பார்த்தோம்னா மிகப்பெரிய பார்த்தோம்னா அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஒரு தேர்தலை எப்படி நம்ம வெல்ல முடியும், எந்த கருத்தின் மூலமாக நம்ம எப்படி அதை வெல்ல முடியும் அப்படின்றது இயற்கையாகவே அந்த ஆற்றல் இருக்கு. ஒரு கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நம்ம நினைக்கிறோம் 2018 தேசம் காப்போம் மாநாடு, தேசம் காப்போம் பேர நடந்துச்சு. ஆனா அதுல ஜனநாயகமா சனாதனமா, இது சனாதனம்ன்றது எதிர்த்து பேசும்போது ஏற்புடையதா இருக்காதே அப்படின்றதுதான் பலருடைய கருத்துகள் சொன்னாங்க டிவி மீடியாவில். ஆனால் அந்த ஒத்த கருத்தை வச்சு தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். கண்டிப்பா அந்த கருத்தை முதலில் விதைத்தவர் அண்ணன் திருமா அவர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எது முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது இவனால் முடியும் அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அண்ணன் திருமா அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அப்ப ஒரு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறியிருக்காரு. அது சட்டமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல்லாம் பார்த்தோம்னா கடந்த முறை டிஎம்கே ஆட்சி இழக்குது. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கே இன்றைய முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆமா, அப்ப பார்த்தோம்னா யார் இந்த மண்ணில் ஆள முடியும் அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிசைடிங் ஒரு தீர்மானக்கூடிய சக்தி அவர் இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப மக்கள் நல கூட்டணியில பார்த்தோம்னா அண்ணா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, விசிக இருந்தாங்க, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அந்த மூன்று கட்சிகள்ல விசிகாவை மட்டுமே தான் அவங்க டார்கெட் பண்ணி கூப்பிட பாக்குறாங்க. கம்யூனிஸ்டுக்கோ போறது கிடையாது, தேமுதிக போறது கிடையாது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அன்னைக்கு ஒருவேளை திருமா மட்டும் டிஎம்கே இருந்திருந்தால் அன்றைக்கே மாண்புமிகு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் ஆகியிருந்திருப்பார். ஆனால் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே வாக்கு வாங்கினார்கள், தலைவர்கள் வாக்கு வாங்கினார்கள். அண்ணன் திருமா வெற்றி பெற்றார். இதுதான் யதார்த்தமான உண்மை. 87 ஓட்டு தான். அது பார்த்தோம்னா வெற்றி தான். அது வெற்றி, என்னுடைய பார்வையில் அது வெற்றி. ஆனா அது தோல்வியா அறிவிக்கப்பட்டது, சூழ்ச்சியின் காலம் முடிஞ்சு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதனா நின்று மக்கள் நல கூட்டணியில கூட சேர்த்து ஒரு தலைவர் ஒரு சட்டமன்றத்தில் வெல்லுகிறார் என்றால் தோல்வி அது வேற விஷயம். ஆனால் வரலாறு என்பது வெற்றி தான். ஆனா அதுல சட்டப்படி டைம் முடிஞ்சு வச்சு. ஆனால் அதை தீர்மானிச்சதுல அந்த தலைவர்களே இவர் மட்டும்தான். ஸோ தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியா இருக்கிறான்ற காரணத்துக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாஜக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, தன் பக்கம் விசிக தக்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல முனைப்பா இருக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் ஒரு விஷயம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கருத்தியல் போர் நடக்குது. பாரதிய ஜனதா ஒரு கருத்தியல் போர், கருத்தியல் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு கருத்தியல் போர் நடத்துறாரு. அப்ப இந்த ரெண்டு கருத்தியல் போரையும் பேசக்கூடிய வல்லமையானவர்கள் தேவைப்படுகிறது. கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக பேர் படித்த பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். அதிக பேர் அண்ணனை மாதிரியே பேசக்கூடிய ஆட்களும் உள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள். வழக்கறிஞர்கள் அதே மாதிரி பேச்சாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். ஆக இது கருத்தியல் போரை விதைப்பதற்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். எதிர்காலமே கருத்தியல் போரை நோக்கி தான் போகுது. ஆமா, கருத்தியல் போர் தான். இப்போ பார்த்தோம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க. அந்த ராமர் கோயில் கட்டின இன்ஜினியர் இறந்து விட்டார். கும்பாபிஷேகம் முன்னாடியே அந்த இன்ஜினியர் பொருள் இருக்கார் இல்லையா, அவரு இஸ்லாம் என்ன சம்பவம் தெரியல, அந்த இன்ஜினியர் இறந்துட்டாப்ல.
அதுக்கடுத்து அதை அயோத்தின்னு கண்டுபிடிச்சதே பார்த்தோம்னா ஒரு இஸ்லாமியர் தான், முகமது அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்றாங்க. அதுல இன்ஜினியர் இறந்துட்டாரு. இந்த ராமர் சம்பந்தமா வந்து ஒரு மாநிலத்துல வந்து டிராமா நடத்துறாரு. அப்ப இந்த ராமன் வேஷம் நடிச்சவரே மாரடைப்புல இறந்து போயிட்டாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வடக்கே ராமனை தூக்கி பிடிக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தூக்கி பிடிக்கிறார். ஆனால் இந்தியா முழுவதும் ராமனுக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார் அண்ணன் திருமாவளவன். கண்டிப்பா. அதுபோக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் இந்தியா என்பது ராவணன், அவர் பாரத பிரதமர் ராமன் என்றால் அண்ணன் திருமாவளவன் வந்து ராவணன். ராவணனுக்கும் ராமனுக்கும் போர், சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் போர். இந்த கருத்தியல பேசுறதுக்கு ஆள் வேணும், இந்த கருத்துல பேசுறதுக்கு ஆள் வேணும். அவர் வந்து ராமனாக நிற்கிறார், இவர் ராவணனாக நிற்கிறார். அன்றைக்கு வேண்டால் ஏமாந்து சூழ்ச்சி மூலம் தோற்றுருக்கலாம், ஆனால் இந்த காலத்தில் தோற்க மாட்டோம் என்கின்றதுல அண்ணன் திருமா கவனமாக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே நமக்கு ஒரு பலசாலி வேணும். நம்மளும் தமிழ் தேசியம் என்பது ராவண தேசம், புரியுது, ராம தேசம் இல்ல. அப்ப இந்த ராவண தேசத்துக்கு யார் தலைவர்? அண்ணன் திருமா. அப்போ வந்து திமுகவும் போட்டி போடுகிறார்கள், அதிமுகவும் போட்டி போடுகிறார்கள். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு சார், அதாவது எப்படியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஒருவேளை பாஜக பக்கம் போனார் அப்படின்னா எப்பயோ வந்து கேபினெட் வாங்கியிருப்பாரு. கேபினெட் இல்ல, துணை முதலமைச்சர் முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்க. கேபினெட் இல்ல, இப்பயும் சொல்றேன், கேபினெட் இல்ல. ஒருவேளை இன்றைக்கு நடக்குது 2026ல ஒருவேளை வந்து அண்ணன் திருமா அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்தான். முதலமைச்சர், நீ முதலமைச்சரா இருந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்குதுல, இல்லாம எல்லாம் இல்ல. ஆனால் பதவிக்காக பணத்துக்காக ஆசைப்படக்கூடிய தலைவர் அல்ல. இந்த மக்கள் சமூக நீதியோட ஜனநாயகத்தோட வாழ்வதற்காக தான் களமாடுறாரு. அப்ப அந்த ஜனநாயகத்துக்காக போராடுகிற தலைவரை வந்து விரும்புவார்கள் இல்லையா? பெண்கள் உரிமைக்காக யார் பேசுறது? அண்ணன் திருமா தான் பேசிட்டு இருக்காரு. மாநில உரிமைக்காக யார் பேசுறா? நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமா தான் பேசுறாரு. அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக யார் பேசுறா? அண்ணன் திருமா தான் பேசுறாரு. அப்ப எல்லா மக்களும், சிறுபான்மை மக்களுடைய உரிமை, அப்ப எல்லா மக்கள் உரிமைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவா இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்தால் நாம் ஒரு வெற்றிக்கரியை பறிக்க முடியும். அதனாலதான் அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு அசைவுகள் என்ன, நம்ம பக்கம் வந்து விட மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்திலையும் கூட இருக்கிறாங்க. இல்ல ஃபோக்கஸ் அதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் வந்து ஒரு தலைவர் இருக்கிறாங்க, ஆளுமை நிறந்தவரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே புரோட்டோகால் அப்படியே இருக்கு, அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. அப்போ வந்து எது வேணாலும் நடக்கலாம், ஆனா எது நடக்காமலும் போகலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் அண்ணன் இந்த இடத்துல ஒரே விஷயம் வந்து அதிமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கூட்டணியிலே ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ வந்து பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில் இருக்காரு, அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அந்த திமுக கூட்டணி கட்சிகளா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஓகே, கண்டிப்பா அதிமுகவோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் இல்லை அப்படின்னா, இந்தியா கூட்டணியில திமுகவும் ஒரு கட்சி அங்கம் வகிக்கிறது, பெரிய கட்சியா இருக்கு. அதுல விடுதலை சிறுத்தை ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டி. தமிழ்நாட்டில் நிறைய கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லயே வந்து விசிகா மட்டும் தான் வந்து இந்திய கூட்டணியில கட்சியா இருக்குது. இந்திய கூட்டணியில கட்சியா இருக்கு. ஆனா கம்யூனிஸ்ட் இருக்காங்க, பட் அவங்க நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி அதே மாதிரி 2 கம்யூனிஸ்டுமே நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி. அப்புறம் மாநிலத்தை ஆளக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களாம் மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் ஆளுறாங்க வைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தவிர்க்க முடியாத மக்கள் சக்தியோட இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்ம திருமாவளவன். இதை யார் அறிந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் அறிந்திருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அறிந்திருக்கிறார். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த முறை தேர்தலில் வெற்றி என்றாங்க. வெண்ணும் போது எல்லா பேத்துக்கும் எப்ப வெற்றி அறிவிச்சாங்க, முதல் நாளே அறிவிச்சிட்டாங்க. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி, 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றின்றாங்க. ஆனால் அந்த திருமாவளவனுடைய வெற்றி மட்டும்தான் போராடி வெற்றி பெற வேண்டியது இருக்கு. மறுநாள் தான் அறிவிச்சாங்க. இந்தியாவிலே யாருக்குமே நடக்கலைங்க, ஆனால் திருமாவுக்கு மட்டும்தான் மறுநாள். ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள், சேரி மக்கள் அண்ணன் திருமா வெற்றி எப்போ பெறுவார் அப்படின்றது வந்து ஏங்கி கொண்டே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது கிரிக்கெட் மேட்ச்ல லாஸ்ட்ல ஒரு ரன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பதட்டம் இருக்குமோ அந்த ஸ்டேடியம், அந்த பதட்டம் தமிழ்நாட்டே உலுக்கியது. மறுநாள் ஆகி அந்த வெற்றி அறிவிக்கும் போது கூட சூழ்ச்சியாக நடந்தது, இவரை துவக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதையெல்லாம் தவிடுபிடியாக்கித்தான் அண்ணன் திருமா செய்தார். ஏனென்றால் பாரத பிரதமருக்கு தெரிந்திருக்கிறது திருமாவளவன் யார். அண்ணன் திருமாவளவன் வந்து மிகப்பெரிய ஒரு சனாதனத்தை இருக்கக்கூடியவர். இவர் அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடாது என்பதற்கு பல்வேறு கட்சிகள் நெருக்கடி. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சான்று சொல்றேங்க. பார்லிமெண்ட்ல வந்து பாவம் பறையின மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, உரிமைக்காக போராடுறாங்க. என்ன உரிமைக்காக? மாடு 8வது மாடா விடணும்னு கேட்கறாங்க. என்னுடைய மாடையும். ஆனா அந்த மாட்டை விடக்கூடாது என்பதற்காகவே அங்க இருக்கக்கூடிய மனத்துக்கு வேண்டி மத்தெல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வந்து லாக் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா,
இதை ஏன் சொல்றேன், ஒரு சாதாரண கிராமத்திலேயே இந்த சமூகத்திலிருந்து ஒரு சாதாரண உரிமை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய இவ்வளவு சிக்கல் இருக்குன்னா, இந்த சமூகத்தில் பிறந்து ஒட்டுமொத்த மக்களுக்காக களமாடக்கூடிய தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடி கிடைக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, அவ்வளவு கோடி கோடியா கொட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க. கோடி கோடியா கொட்டிருப்பாங்க. போன தேர்தல்லையே இந்த தேர்தலையும் கொட்டுவாங்க. அதாவது பார்த்தோம்னா 40 தொகுதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், அண்ணன் திருமா தொகுதியை மட்டும்தான் கார்னர் பண்றான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தாலும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு வலிமையானவர் என்பது பிஜேபிக்கும் தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். அந்த வலிமை வந்து வேற பக்கம் வந்து போயிடக்கூடாது, நம்ம பக்கம் கிடைக்கும்ன்றதுல தீவிரமா இருக்கு. ஆமா, அவர் 2 தொகுதி, நான் 5 தொகுதி ஏடிஎம்கேனா ஒரு 5 தொகுதி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிறோமே, 5 கொடுப்பாங்க, ஒரு ராஜ்யசபா எப்படி கூட கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆனா அதே வேளையில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 40 தொகுதி இருக்கு புதுச்சேரி சேர்த்து, மீதி தொகுதி லட்சம் வருவதற்கு விடுதலை சிறுத்தை ஓட் பேங்க் தேவை இருக்குல்ல. அப்ப அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா விடுதலை சிறுத்தைகள் வந்து அண்ணன் திருமா உருவாக்கி இருக்கிறார். அதனால அதிமுக முயற்சி பண்ணலாம், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இந்தியா கூட்டணியில் ஒரு கட்சி, அதான் மேட்டர். ஓகே சார், கண்டிப்பா நம்மள பல்வேறு வகையான தரவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிகள். நன்றி. சரி.